Hi guys, in this video we are going to see about the contribution of microbiologist Anton Leeuwenhoek, Louis Pasteur, Joseph Lister and Robert Koch. In the introduction, we are going to see about the uses of microbes which are in both positive and negative ways in human life. For example, in positive manner like fermentation and restriction enzyme, recombinant technology, etc. And in negative ways, the bacteria or the microbes which causes disease in humans by contaminated food or COVID. Through the contribution of microbiologist, it also develops the biotechnology in the manner of recombinant technology, restriction enzymes, and in the fields of agriculture, pharma, medical, etc. And in this time chart, we are going to see about the contribution of different scientists which we have seen in the introduction. In 1674, Anton van Leeuwenhoek he observed a single-celled organism with this simple microscope, which was invented by him. In 1856, Louis Pasteur discovery of microbial fermentation while studying the case of spoilage in beer and wine discovered. Again in 1862, Louis Pasteur disproved the main concept of spontaneous generation by Swan neck experiment. In 1867, Joseph Lister is an British surgeon. He practices an antiseptic condition surgery with the help of carbolic acid, which is commonly known as phenol. In 1884, Robert Koch was proposed Koch postulate, Bacillus anthracis, and Mycobacterium tuberculosis. We are going to see about Anton Leeuwenhoek is known as father of microbiology for his invention in simple microscope in 1674. இவர் ஒரு கிளாத் மர்ச்சன்ட். அவர் அந்த குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு லென்சஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தார். அப்போ அவரோட டீகேடு ரூட்டை பார்க்குறப்போ நிறைய ஆர்கானிசம் கண்டுபிடிச்சிருக்காரு. அதை அனிமாலிக்கல்ஸ்னு நேமிங் பண்ணி அதோட ஷேப் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸ்பெரிக்கல், ரவுண்ட் அண்ட் ஸ்பைரல் அந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ட் he also discovered the microbes like bacteria, protozoa. And we are going to say about Louis Pasteur, who was known as father of fermentation. He discovered that microbes which causes fermentation in beer and wine. இது எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, இவங்களோட நெய்பர்ஸ் பியர் அண்ட் வைன் இண்டஸ்ட்ரி வச்சுருப்பாங்க. ஸ்பாயிலேஜ் அதிகமாக ஆகுதுன்னு சொல்கிறதுக்கோசரம் அவரை கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ தட் அப்போ அவர் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாரு, 62.8 டிகிரி செல்சியஸ். ஸோ தட் அதில் அன்வான்ட் மைக்ரோப்ஸ்லாம் செத்துரும். மீதி இருக்க ஃபர்மெண்டிங் பாக்டீரியா மட்டும் விச் ஹெல்ப்ஸ் இன் ஃபர்மெண்டேஷன். இதுதான் லேட்டர் டைரி இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணி பாஸ்டரைசேஷன் நேம் வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பிரின்சிபல் ஆஃப் வேக்சின் பார்க்குறோம். அதுவும் லூயிஸ் பாஸ்டர் தான் கொடுத்தது. பட் ஆனால் வேக்சின் கண்டுபிடிச்சது எட்வர்ட் ஜென்னர் ஃப்ரம் கவ் பாக்ஸ். ஹீ ட்ரீட்டட் ஃபார் ஸ்மால் பாக்ஸ். வேக்கான கவ். இதோட பிரின்சிபல் என்னென்னா, இவர் சிக்கன் கால்ராவில் பார்த்துருப்பாரு. ஃபஸ்ட்டு ஓல்டு சிக்கன் கால்ரா பாக்டீரியாவை எடுத்து ஒரு சிக்கனில் கொடுக்குறாரு. ஆஸ் அ ரிசல்ட் which causes the chicken to survive to the cholera due to its less virulent power. செகண்ட் டெமான்ஸ்ட்ரேஷனில் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இப்போ ஒரு ஃப்ரெஷ் விர்லண்ட் கல்ச்சரை எடுத்து 2 டைப் ஆஃப் சிக்கனுக்கு இன்ஜெக்ட் பண்ண போகிறாரு. ஒன்று ஆல்ரெடி கால்ராக்கு எக்ஸ்போஸ் ஆன சிக்கன், இன்னொன்று நார்மல் சிக்கன். அப்படி ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆன சிக்கனில் இன்ஜெக்ட் பண்ணுறப்போ அந்த சிக்கன் ரிமைன்ஸ் அலைவ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் இன் இட். அது அதை ரெசிஸ்ட் பண்ணி இருந்துடும். பட் ஆனால் நார்மல் சிக்கன் இறந்துடும். ஏன்னா
because of its high virulent nature of cholera bacteria, which causes the chicken to die. மெயின் டிஸ்ப்ரூவல் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பான்டேனியஸ் இவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்லாம் all the people believe that spontaneous generation is a false. எப்படின்னா ஸ்வான் நெக் எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா ஸ்பான் நெக்கில் வந்து ஒரு இடத்துல வந்து யூ ஷேப்பில் இருக்கும். ஸோ தட் பேக்டீரியாஸ் கேனாட் ட்ராவல் இன்சைட் இட். பேக்டீரியா எப்பயுமே ஈஸியான வேவில் தான் ட்ராவல் ஆக பார்க்கும், டிஃபிகல்ட்டாக தான் ட்ராவல் ஆகாது. ஸோ அப்படி ஹீட் பண்ணி ஃபியூ மினிட்ஸ் வச்சுட்டாரு அந்த ஸ்வான் நெக் கிளாஸ் வரல. அதை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த அட்மாஸ்ஃபியரில் இருக்க மைக்ரோப்ஸ் வந்து பிரேக் ஆனது மூலிமா இட் கேன் ட்ராவல்ஸ் ஸ்ட்ரெயிட் இன் டு த கல்ச்சர். ஸோ வந்து கண்டாமினேட் ஆகும். இப்போது அந்த ஸ்வான் நெக்கை ப்ரோக் பண்ணாமல் வச்சுருந்தப்போ அந்த கண்டாமினேஷன் இல்லை. ஸோ பை திஸ் he proves that spontaneous generation is a false and he disproves it. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஜோசப் லிஸ்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஜோசப் லிஸ்டர் இஸ் a British surgeon and he is known as father of antiseptic surgery. He believes that the germ theory of Louis Pasteur. So he practices antiseptic or aseptic condition surgery by applying the carboxylic acid with a stream in a surgery area where the surgery is going to happen. This carbolic acid is commonly known as phenol. இந்த aseptic condition என்ன பண்ணுறது மூலமாக he observed 100%. நெக்ஸ்ட் வந்து நம்ம ராபர்ட் கோச் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ராபர்ட் கோச் வந்து கோச் பாஸ்டுலேட்ன்ற ஒரு 4 கீ மெக்கானிசம்ஸ் பற்றி சொல்லியிருப்பார். இவர் வந்து பெசில்லஸ் ஆந்த்ராசிஸ் அண்ட் மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் வந்து டிஸ்கவர் பண்ணதுக்கு வந்து இவருக்கு நோபல் ப்ரைஸ் இன் 1905 வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கோச் பாஸ்டுலேட் வந்து the microorganism must be present in every case of the disease but absent from healthy individual. இது என்ன ஸ்டேட் பண்ணுதுன்னா, இப்போ ஒரு டிசீஸ்டு பர்சனோ இல்லை ஒரு டிசீஸ் திங்கோ இருக்குதுன்னா அது வந்து ஒரு ஆர்கானிசம் கன்சிஸ்ட் பண்ணியிருக்கணும். அது வந்து ஹெல்த் இண்டிவிஜுவலில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பாயிண்டில் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த டிசீஸ் காஸ் பண்ணுற பாக்டீரியா ப்ரொசஸ் ஆகிருக்கிறது வந்து நம்ம வந்து ஒரு பியூர் கல்ச்சர் வந்து க்ரோ பண்ணுறோம். அப்படி க்ரோ பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த டிசீஸ் காசிங் பாக்டீரியா வந்து அந்த பியூர் கல்ச்சரில் க்ரோ ஆகணும். தேர்ட் ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, the same disease must result when the isolated microorganism is inoculated into a healthy host. அதாவது இது என்ன ஸ்டேட் பண்ணுதுன்னா, இப்போது டிசீஸ் காஸ் பண்ணுற பாக்டீரியா வந்து ஐசோலேட் பண்ணதை வந்து நம்ம ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலில் கொடுக்குறப்போ சேம் டிசீஸ் தான் காஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டியூபர்குலோசிஸ் பாக்டீரியா வந்து அந்த ஹெல்த் இண்டிவிஜுவலுக்கு கொடுக்குறேன்னா சேம் டியூபர்குலோசிஸ் தான் அது வந்து காஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஃபோர்த் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, the same microorganism must be isolated again from the diseased host. அதாவது இப்போ வந்து டியூபர்குலோசிஸ் வந்து நான் அந்த ஹெல்த் இண்டிவிஜுவல் கொடுத்துட்டேன், அது வந்து டியூபர்குலோசிஸ் காஸ் பண்ணுது. இப்போ நான் வந்து அந்த பர்சன்லேருந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா அது வந்து டியூபர்குலோசிஸாக தான் இருக்கணும், வேறு எந்த மைக்ரோ ஆர்கானிசமும் காஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுதான் இதில் வந்து நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்குறோம். மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் வந்து ஒரு என்ன பார்க்குறோன்னா, ஒரு மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் வந்து ஒரு பேஷண்ட்லேருந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நாம் வந்து ஒரு பியூர் கல்ச்சர் போட்டு மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் வந்து ஐசோலேட் பண்ணுறோம். இப்போ அந்த ஐசோலேட் பண்ண காலனிஸை வந்து
ஒரு கினி பீக்கில் வந்து ஹெல்த்தி கினி பீக்கில் வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்போ அந்த கினி பீக் வந்து இந்த டியூபர் க்ளோசஸ் காஸ் பண்ணுற பாக்டீரியா அதை அஃபெக்ட் பண்ணி அதை வந்து அந்த கினி பீக் வந்து இறந்துடுது. ஸோ தட் வி கன்க்ளூடட் தட் த ஐசோலேட்டட் மைக்ரோபாக்டீரியம் tuberculosis which affects the guinea pig causes the death. ஸோ தட் அப்போது நம்ம அந்த காஸ் பாஸ்லேட்டில் 4th என்ன பண்ணணும், அந்த டெத் கினி பீக்லேருந்து எடுக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் சேம் as இந்த பர்சன் கிட்ட இருந்து எடுத்ததோட சிமிலராக இருக்கும். ஸோ அப்படி எடுத்து பார்க்குறப்போ இதுவும் மைக்ரோபாக்டீரியம் tuberculosis தான் காசு இருக்கும். அந்த பர்சன்லேருந்து ஐசோலேட் பண்ணதும் மைக்ரோபாக்டீரியம் tuberculosis தான். ஸோ திஸ் states the coach pastory. That's all from this video. Thank you.